ஸ்ரீ அம்மன் ஐமோன் வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு. நண்பர்களே, பெரும்பாலும் நாங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் சில ரத்தின கற்கள் செய்து கொடுக்கறது வழக்கம். அதன் அடிப்படையில் எப்பவுமே லக்கணத்திற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ரத்தினங்கள் மட்டும்தான் நாங்கள் ஐம்பொனில், வெள்ளியில், தங்கத்தில் செஞ்சு கொடுக்கறது உண்டு. அந்த வகையில் உங்களுக்கு ஏதாவது இந்த ரத்தினங்கள் சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, படிகமாலை பார்த்திங்கன்னா 8 mm உள்ள ஒரு படிகமாலை. சரிங்களா? இது 108 மணி இருக்குது. சரிங்களா? இது 108 மணி அப்படியே இருக்குது. இதில் அருந்து போகாத அளவுக்கு அந்த ஒரு ஒயரில் நாங்கள் கோர்த்து தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சாதாரணமான ஒரு நூல் இல்லை, அருந்து போகாத அளவுக்கு ஒரு நூலில் அந்த ஒரு ஒயரில் கோர்த்து கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லை, இவருடைய கஸ்டமருடைய வேண்டுகோள் படி ஒரு ருத்ராட்சம் வச்சுருக்குறோம். அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி கீழே ஒரு ருத்ராட்சம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிருக்கோம். இந்த படிகமணி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரிஜினலாக இருக்குது அப்படிங்கிறது. படிகமணி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உள்ள சில நுர மாதிரி கொஞ்சம் இருக்கும். தெளிவாக கண்ணாடி மாதிரி பளிச்சுன்னு இருக்காது. உள்ளுக்குள்ளே ஒரு நுர மாதிரி தான், லேசான ஒரு கடல் நுரை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் படிகமணி மாலை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே இருந்தால் உடலில் இருக்கிற உஷ்ணத்தை அது குறைச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த படிகமணி உபயோகப்படுத்திக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சந்திரன் பலம் குறைந்திருந்தாலோ சுக்கிரன் பலம் குறைந்திருந்தாலோ படிகமணி மாலை அவசியம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சுக்கிரன் கன்னியில் இருந்தது அப்படின்னா சுக்கிரன் நீசமாக இருக்கும், அவங்களும் படிகமணி மாலை யூஸ் பண்ணிக்கலாம். விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் விருச்சகத்தில் நீசம். அதனால் விருச்சக ராசியில் பிறந்தவங்களும் அவங்க நீர் கிரகம் இல்லைங்களா? இந்த படிகமணி மாலையினுடைய தன்மை என்னென்னா நீர்த்தன்மையை கொடுக்கறது தான், குளிர்ச்சியை ஏற்படுத்துறது. ஸோ அதனால் இது மாலை இப்போ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது அடிப்படையில். அதே மாதிரி இன்னொன்று மாலை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாமரமணியும் ஒரு ருத்ராட்சம், ஒரு தாமரமணி ஒரு ருத்ராட்சம் வில்வ ஓடு வச்சு அதே மாதிரி இந்த அருந்து போகாத மாதிரி ஒரு ஒயரில் தான் கட்டியிருக்கோம். ஸோ இது ஒரு கஸ்டமருடைய ஆர்டரு. இந்த படிகமணி வாங்கினவங்க தான் இந்த காப்பு வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேல் வச்சது, இதுக்கு பட்டை போட்டிருக்குது. நாமம் பட்டை பார்த்திங்கன்னா வெள்ளை எனாமலில் போட்டிருக்கு. இந்த ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது கலர் பார்த்திங்கன்னா தங்க மாதிரியே இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கழட்டி வச்சிட்டோன்னா ஒரு மாதம் ஆச்சுன்னா அது கருது போயிடும். கழட்டி வச்சிட்டா மறுபடியும் திரும்ப எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு 10-20 நாளில் 10 நாளில் ஒரு பாலிஷ் ஆகிக்கும். இதனுடைய தன்மை இப்படி தான், அந்த மாதிரி இருக்கும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு கிஃப்டாக கொடுத்துருக்கோம் வச்சிங்களேன். இந்த கிஃப்ட்டு அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களான நீங்கள் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது மூலமாக நீங்கள் எங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ஒரு வகையில் உண்மை. நாங்கள் உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை அல்ல. உண்மையான ஒரு வியாபாரத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடிக்கையாளர்கள் தான் அந்தந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க ஆர்டர் கொடுக்குறது மூலமாக. அப்படி தான் நாங்கள் எப்பவுமே நினைக்கிறது உண்டு. அந்த வகையில் வாடிக்கையாளர் அனைவருக்கும் எங்களுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு முறை வாங்கினவங்க ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட திரும்ப பொருள் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மகிழ்ச்சிகரமான உண்மை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, இந்த பொருள் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா கைராசி அப்படிங்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே நண்பர்களே, உங்களுடைய அனைவருக்கும் எங்களுடைய பரிபூர்ணமான மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள். அதில் பாருங்கள், உங்களுக்கு நிறையா நாங்கள் செய்கிற அந்த ரத்தின கற்கள் சரி, ஜோதிட பதிவுகளும் சரி,
இந்த கருங்காலி மாலை, செங்காலி மாலை, படிகமணி மாலை, துளசி மணி மாலை, சந்தன மாலை, இப்படி தேவதாரு, இப்படி நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே தரமான முறையில் ஒரிஜினலாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு கிடச்சிட்ருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய நன்றி நண்பர்களே.